தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதை போல அகில இந்திய கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள், அனைத்து தலைவர்களும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், எங்கள் வேட்பாளர் எங்களுக்கு தெரியாமல் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் அந்த வேட்பாளரை நீங்கள் தோற்கடியுங்கள், எங்களுக்கு எங்கள் கட்சியை விட ஜனநாயகம்தான் பெரிதென்பதை அறிவிக்க வேண்டும். இந்த தேர்தலையே அறிவிக்கணும். கோயம்புத்தூருக்கு நாளைக்கு முதலமைச்சர் வர்றாரு, அவர் அதை தொடங்கி வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஏன்னா 1000 2000 போய் வீட்டில் கொடுத்து ஓட்டை வாங்கக்கூடிய ஒரு கேவலமான நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. ரொம்ப வலிக்குது எங்களுக்கெல்லாம். இவ்வளவு மோசமா போச்சு. எந்த தலைவர்கள் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பார்கள் என்று நினைத்தோமோ அந்த தலைவர்களே இந்த வேலை செய்யறாங்க. எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? பெரிய தலைவர்கள் தான் மக்களை பக்குவப்படுத்த வேண்டும், மக்களுக்கு நேர்மையை சொல்லித்தர வேண்டும். ஆனால் இவர்கள் நேர்மை தவறி இந்த சமுதாயத்தையே ஒரு நேர்மையற்ற சமுதாயமாக, ஒரு பித்தலாட்ட சமுதாயமாக, ஒரு அயோக்கியத்தன சமுதாயமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்ற நிலைமை இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. நாங்கள் சாதாரணமானவர்கள் தான். ஆனால் இந்த நாட்டின் எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி, அந்த சக்தி அடிப்படை ஜனநாயகத்திற்கு எதிராக நிற்கும் போது நாங்கள் எதிராக நிற்கின்றோம். அவர்களுக்கு பாடம் புகட்ட, ஒரு நேர்மையை உருவாக்க நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த உண்ணாவிரதம், மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் இருக்கின்ற இந்த உண்ணாவிரதம் இந்திய அரசியல் சக்திகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் இன்றைக்கு இங்கே இருக்கின்றோம். எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, நீங்கள் சட்டத்திற்கு புறம்பாக நடப்பீர்கள் என்றால் அதை தட்டி கேட்பதற்கு இந்தியாவிலே ஒரு கூட்டம் இருக்கிறது. அது மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினுடைய கூட்டம் என்பதை இந்த உலகத்திற்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். யாரு கேட்க முடியாது நினைச்சீங்களா? ரோட்ல அநியாயம் செய்யறீங்க, வீட்டுல அநியாயம் செய்யறீங்க. அந்த சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் எதிர்கால அரசியல் தலைவர்களாக, ஒரு நேர்மையான தலைவர்களாக வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆனால் காசு கொடுக்கறதா அரசியல் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. எப்படி நியாயம்? என்ன நேர்மை? ஒரு மாற்றம் ஏற்படுவதற்காக நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இது இந்த அரசியல் தலைவர்களினுடைய செவிகளுக்கு சென்று சேர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம்.